ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தில் எப்படி ஆன்லைனில் பதிவு பெறது அப்படி தான் இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கீம் யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தால் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைப்புசாரா தொழிலாளர்கள் அவங்களுடைய சமூக பாதுகாப்புக்காகவும் அவங்களுக்கு ஒரு சில நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தில் நீங்கள் உறுப்பினராக சேருவதற்கு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியம், மகப்பேறு கால உதவி திட்டம், கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, காப்பீட்டு திட்டம், இப்போ இன்கேஸ் பணிக்காலத்திலே அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிவாரணத் தொகை, இந்த மாதிரி பல்வேறு ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, சில நல உதவிகள் திட்டம் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தகுதிகள் வேணும் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் 18 வயசு முதல் 60 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் எந்த விதமான ஃபீஸுமே கொடுக்க தேவையில்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த நலவாரியத்தில் பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். இந்த நலவாரியத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சாகணும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் யாருக்கிட்ட வாங்கலான்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கலாம். உங்களுக்கு ஓனர் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்னு இருக்குது, அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கட்டுமான தொழிலில் ஈடுபடுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அரசு அமைப்புகள் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விஓ பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் விஓ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் உதவி ஆய்வாளர், தென் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம், இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃபீஸில் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய யூனியன் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் சங்கத்தில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் தொழில் சங்கத்துக்கான பதிவு எண் இருக்கும். தென் அதோடைய சீலோட, அதாவது அந்த அட்ரஸ் சீலோட பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டாக்குமெண்ட் பற்றி பார்க்கலாம். டாக்குமெண்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வேணும், பேங்க் புக் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், தென் உங்களுடைய டிசி வேணும். டிசி இல்லைனா இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் போய்ட்டு ஒரு மேனுவலாக சைன் வாங்கலாம், இல்லை விஓ கிட்ட ஒரு மேனுவலாக சைன் வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வைக்கணும். ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டோ, இல்லை டிசியோ, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் நார்மலாக ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புசாரா கார்டு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். இப்போது ஆன்லைனில் பதிவு பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேருந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன்லேயே இந்த கார்டு வாங்கியிருக்க நீங்கள் டேரெக்டாக அந்த ஆஃபீஸ்லேயே போய்ட்டு நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் கார்டு. இப்போ இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த அமைப்புசாரா தொழிலாளர் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணி அவங்கக்கிட்ட டூப்ளிகேட் கார்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயசுக்கு மேலே போச்சுன்னா உங்களுடைய கார்டு டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சலுகையுமே வாங்க முடியாது. இப்போ கீழே நிறையா ஒரு சலுகை எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன சலுகை இருக்குன்னு அது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. என்னென்ன நலத்திட்ட உதவி எல்லாமே இருக்குன்னு, திருமணம், மகப்பேறு, கல்வி, இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கண்ணாடி, ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், விபத்து மரணம், இது மாதிரி நிறையா ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போது இந்தந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதும் சில கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே போய்ட்டு இந்த வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீட்டு திட்டம் தராங்க. இது 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு மருத்துவ இன்சூரன்ஸ் ஸ்கீம் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா சில கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுடைய அட்ரஸ், அதாவது இந்த அலுவலக அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக அவங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இந்த மெயில் ஐடிலாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 17 நலவாரியங்கள் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன நலவாரியங்கள் இருக்குது அப்படின்ற எல்லா நேமுமே இதில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 53 வகையான கட்டுமான தொழில்கள் இருக்குது. அது எல்லாருடைய நேமும் லிஸ்ட் அவுட் இதில் கொடுத்துருக்கேன். தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 வகையான அமைப்புசாரா தொழில்களை கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் சைன் ஆகணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
விண்ணப்பத்தாரோட உறுதிமொழின்னு இருக்கும். அதாவது அதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய சைன் போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணிச்சான்று. பணிச்சான்று வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தியா, அவங்க எல்லா ஆஃபீஸர்கிட்ட ஏதாச்சும் ஒருத்தர்ட்ட நீங்கள் வந்து அந்த சைனை வாங்கிக்கலாம். தென் அவங்களுடைய சீல் வந்து இதில் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரிபார்ப்பு சான்று வந்து பார்த்திங்கன்னா விஓ கிட்டே நீங்கள் வந்து சைன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சைன் வாங்கிக்கிங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போய்ட்டு டிஎன் லேபர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுறோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வர ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா labor.tngov.in. இதான் இதோட வெப்சைட் URL. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்க அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறோன்னே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது வேடாக இருக்க மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகிட்டு இதில் இருக்க டிராஃபிக் லைட் எல்லாமே வந்து அதாவது மார்க் பண்ண சொல்லும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக் சைக்கிள் பிக்சருக்கான எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வெரிஃபை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து வெரிஃபை ஆகிடும். இப்போ வெரிஃபை கேப்சா வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கோங்க இதில் அப்படியே பார்த்து. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் போகும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா செகண்டில் கொடுத்து உங்கள் ஆதார் கார்டில் எந்தெந்த நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷனையும் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணலாம். உடனே போய்ட்டு ஆதார் ஆஃபீஸில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஆதார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் எந்த நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஓடிபியை எடுத்து இதில் நீங்கள் அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். ஸோ இப்போ வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து போர்டு நேம், அதாவது வாரியத்தின் பெயர் கேட்குது. இதில் நீங்கள் வந்து எந்த லிஸ்ட்டில் வரீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறையா 17 விதமான நல வாரியங்கள் இருக்குது. ஸோ இதில் எது வருதோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து முடித்திருத்துவோர் தொழிலாளர் நல வாரியம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து திரும்பவும் கேட்கும். இதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு அதில் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேம் ஆஃப் த ஒர்க்கர் கேட்கும். இதில் வந்து இங்கிலீஷில் உங்கள் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளியின் பெயர் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெங்கடேஷன் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு சில நேம்ஸ்லாம் காட்டும். ஸோ ரிலேட்டடான நேம் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வெங்கடேசன் டைப் பண்ணவே கீழே வந்து தமிழ் வந்துச்சு. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்கும். ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஃபீமேலாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்கும். மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான டாக்குமெண்ட்ஸையும் வந்து கரெக்டாக அதில் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி போகிறீங்களோ அதில் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதையே வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இயரு, மந்த்து, டேட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஏஜ் டிஃபால்ட்டாலே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃப் வந்து வைக்க சொல்லும். இதில் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிறப்புச் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் வாக்காளர் அடையாள அட்டை, இல்லைனா வந்து மெடிக்கலில் வந்து சர்டிஃபிகேட், இது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஓட்டர் ஐடி கொடுத்து அந்த ஓட்டர் ஐடி வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே இருக்கணும். 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேட்கும். நீங்கள் வந்து பிசிஐ, எம்பிசிஐ, சிஎஸ்டியா, ஓசியான்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கேட்கும். ஸோ ரேஷன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. பழைய ரேஷன் கார்டு இல்லைனா இப்போ இருக்க ஸ்மார்ட் கார்டு நம்பர் ஏதாச்சும் ஒன்று வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு அந்த ரேஷன் கார்டுக்கான டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி ஆகணும். ஸோ அதையும் அட்டாச் பண்ணிருங்க. இந்த டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 கேபிக்குள்ளே 2 MBக்குள்ளே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து சிங்கிளாக மேரிடாக அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பேஜுக்கு போயிடுச்சு. ஸோ உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி ஆடும். ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் 1 நெக்ஸ்ட் அட்ரஸ் லைன் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுடைய வில்லேஜ் நேம் அந்த மாதிரி நேம் எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 கேரக்டர் மட்டும் தான் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் டோர் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் லைனில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். சேம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்லேயும் வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணவே போதும், தமிழ் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். டங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் தெருன்னு டைப் பண்ணவே அது தமிழில் வந்து எடுத்துக்கும். அட்ரஸ் லைன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. வில்லேஜ் நேம் தென் முடிஞ்சால் தாலுக் நேம் கூட என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களுடைய போஸ்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதிலே. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்கும். ஸோ ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்கும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாலுக் கேட்கும். ஸோ தாலுக்கையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் நேம் கேட்கும். சேம் வில்லேஜ், டவுன், சிட்டி அதில் ஏதாச்சும் ஒரு நேம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து சிட்டி நேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதுலேயும் வந்து நம்ம வந்து கொடுத்தாகணும். ஸோ நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வில்லேஜ் நேமே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்கும். ஸோ உங்களுடைய பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் வந்து சேம் அட்ரஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சேம் ஆஸ் அப்படின்ற பாக்ஸை வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய அட்ரஸ் இதில் வந்து அப்படியே காப்பி ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க. இன்கேஸ் ஏதாச்சும் எடிட் பண்ணால் ப்ரீவியஸில் போய்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வருது. நீங்கள் வந்து சுயதொழில் செய்பவரா என்பதாக கேட்கும். அப்படி சுயதொழில் செஞ்சீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் வந்து எதில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கான அட்ரஸ்ஸு, எந்த மாதிரி ஒர்க்கு, எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கும். இப்போ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்டு இப்போது இந்த டேட்லேருந்து எத்தனை வருஷமாக நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முடிவு திருத்துவர்னு கொடுத்துருக்கேன். முடிவு திருத்துவர் எத்தனை வருஷமாக அந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும். நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் அந்த நேச்சர் ஆஃப் வேலையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் வந்துடும். ஸோ டிஃபால்ட்டாக அதிலே வந்துடும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சோட கிளை கேட்கும். ஸோ உங்கள் பிரான்ச் நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு இருக்கும். உங்கள் பேங்க் புக்கிலே ஐஎஃப்சி கோடுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட உங்கள் ஐஎஃப்சி கோடு வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ பேங்க் பாஸ்புக் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபாதர், மதர் அந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃபு, பசங்க இருந்தால் பசங்க எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற காலம் வந்து நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க.
நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு மேல் ஆர் ஃபீமேல் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இயர், மந்த்து, டேட் இந்த ஃபார்மேட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட், இப்போ வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த்து. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் கேட்கும். இவங்க என்ன ரிலேஷன்ஷிப் கேட்கும், நான் வந்து ஃபாதர்ஸ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்கும். ஸோ அவங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் மோர் கொடுத்து எத்தனை பேர் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஆட் மோர் வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நேம் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஜெண்டர் சேம் அதேமாரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ மந்த்து கிளிக் பண்ணிக்கிறோம். மந்த்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட் கேட்கும். ஸோ டேட்டையும் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துக்கோங்க. மதர்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அவங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னவோ அதையும் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இன்னும் ஆட் பண்ணுறதா இருந்தால் வந்து ஆட் மோர் கொடுத்து அவங்க ஒய்ஃப், சன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதோட விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்யலான்னு கேட்கும். எஸ் கொடுத்துங்க அப்படின்னு நோ கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லும். நாமினி வந்து யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபாதராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அவங்களுடைய நேமு, டோர் நம்பர், அட்ரஸ் என்ன எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்கும். ஸோ டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தாலுக் கேட்கும். ஸோ தாலுக் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கருடைய ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ண சொல்லும். ஸோ ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க, அப்ளிகேனுடைய ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து சிக்னேச்சர் கேட்கும். ஸோ சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு பணிச்சான்று வழங்கப்பட்டவர் யாருன்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு இதில் யார் வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பதிவுபெற்ற தொழிற்சங்கத்தின் பெயர் மற்றும் பதிவு எண். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலாளர், உதவியாளர் அவங்க, இல்லை ஆர்ஐ, விஏஓ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எம்ப்ளாயர் நேம் கேட்கும். ஸோ யார் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுடைய நேம் வந்து போட்டுங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய அட்ரஸ் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க, எம்ப்ளாயர் அட்ரஸ். ஸோ அவங்க அட்ரஸ் தெரியலனா அந்த சீல்லே இருக்கும், சீல் போட்டு அது அப்படியே அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட டிசைனேஷன் என்னென்னு கேட்கும். ஸோ அவர் வந்து எந்த பதவியில் இருக்காரோ அந்த நேம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். எந்த பதவியில் இருக்காரோ அந்த பதவி பேர் வந்து இதில் டைப் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து டிசைனேஷனையும் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்னு கொடுத்துறேன். அவர் வந்து எம்ப்ளாயருடைய ஒர்க்கிங் டேட் கேட்கும். ஸோ ஒர்க்கிங் டேட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த பணிச்சான்றுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி ஆகணும். ஸோ அதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்டை. ஸோ டாக்குமெண்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருப்பேன் வீடியோக்கு முன்னாடி. ஸோ அந்த டாக்குமெண்ட்டையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் புக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ண சொல்லும். ஸோ ஆதார் கார்டையும் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மில் எல்லாத்தையுமே வந்து
என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ அதே அப்ளிகேஷனை திரும்ப வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ணலை. அதான் நாமினி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணாமட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் வில்லேஜ் பின்கோடு, அவங்கள ரிலேஷன்ஷிப் என்னென்னு கேட்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ ஷேர் வந்து அவங்களுக்கு போகணுமோ 100% நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறேன்னே பார்த்தீங்கன்னா சம் ப்ரிவ்யூ பார்க்க சொல்லும். நீங்கள் என்ட்ரு பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டானு. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க இப்போவே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ இப்போயே வந்து தப்பாக ஏதாச்சும் இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற அந்த டிக்ளரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாக்ஸுமே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் வித் எஸ்ன்னு வந்துருச்சு. ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கங்க. அந்த நம்பர் உங்கள் மொபைல் நம்பருக்கே வந்துட்டுருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மேலே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து உங்களுடைய நம்பர் இருக்குது பாருங்கள். அந்த நம்பரை வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு நம்பர் கொடுத்து பாருங்கள். அந்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நேம் வரும். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸ் வந்து அப்ளைன்னு இருக்குது. இப்போ வந்து இன்னும் எதுவும் மூவ் ஆகலை. நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து யூனியன் ஆஃபீஸ்லேயே வந்து கொடுத்துடலாம்.